ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கேல்குலஸ் எக்ஸாம் வந்து இன்றைக்கி இருக்கும். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 1:07 ஆகுது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ மேபி 1:30 கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு எஃபோர்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஸோ நீங்கள் இப்போ படிக்கிறத மறக்கிற மாதிரி இருந்தாலும் ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மறக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் கரெக்டாக பேப்பரை பார்த்து எழுத போகிறப்ப ஞாபகம் வந்துடும். ஏன்னா நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் அப்படி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. கொஸ்டின் கஷ்டமாக வருமோ ஈஸியாக வருமோங்கிற மாதிரிலாம் நீங்கள் தாட் பண்ணவே வேண்டாம். ஸோ கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். நீங்கள் பார்த்துருக்க சம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்துடும். உங்களுக்கு தெரியாத சம்ஸ் வந்தாலும் கரெக்டாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த ஃபார்மேட், அதாவது உங்களுக்கு கரெக்டான ஃபார்மேட், அதாவது உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக கொண்டு போங்க. கொண்டு போனீங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வந்துடும். உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிருங்க. நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இந்த டைம் கொஸ்டின் மோஸ்ட்லி ஈஸியாக வரக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயமாக இருக்குது, கஷ்டமாக வந்துருமோ அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிற ரெண்டாவது விஷயம். ஆனால் நம்ம ட்ரை பண்ணாமல் வந்து தோற்றுருமோ, இல்லை கொஸ்டின் கஷ்டமாக வந்துருமோ, இல்லை நம்ம அதில் அரியர் வச்சுமோங்கிற நினைக்கிற வந்து நம்ம பண்ணக்கூடாது. அப்படி எப்பயுமே வந்து ஒரு இதாக ட்ரை பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காத விட விக்டரி கூட நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாம் கான்ஃபிடண்ட்டாக படிங்க. எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அதாவது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் ஒரு ரிவைஸ் பண்ணிடுங்க. மேத்தமெட்டிக்கலை மனப்பாடம் பண்ணாங்க, ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல டவுட் இருந்தாலும் நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு அதை கிளியர் பண்ணிடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். வேறு எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.